ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மோஸ்ட் அப்டேட்டடான டாபிக் ப்ராப்ஃபிம். ஸோ ஆக்சுவலா நெறைய பேர் வந்து இந்த ப்ராப்ஃபிம் எப்படி வொர்க் ஆகும்? இதுல வந்து எப்படி வந்து நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் பண்ண முடியும்? அட் த சேம் டைம் எந்த லெஜிட்டான ப்ராஃபிட்ஸ் நம்ம செலக்ட் பண்றது? நீங்க ப்ராஃபிட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்டின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரே வீடியோ. வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஸோ ப்ராப்ஃபிம் அப்படின்னு சிம்பிளா சொன்னோம் அப்டின்னா, அவங்க வந்து ஒரு கம்பெனி. என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உங்களோட கேப்பிட்டல்ஸ வந்து குடுப்பாங்க. ட்ரேட் பண்றதுக்கான கேப்பிட்டல வந்து குடுப்பாங்க. நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு ரூ. 2000 இருக்கு. நீங்க வந்து ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மணி எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல குடுக்கணும். வென் இட் கம்ஸ் டூ நீங்க ஒரு சிம்பிளான நியூ ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு புரோக்கர் கிட்ட போய் ரூ. 2000 குடுப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அப்ப நீங்க அந்த ரூ. 2000 வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்துச்சுன்னா, உங்களோட அக்கவுண்ட் குரோத் ஆயிட்டே இருக்கும். இல்ல ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, கடைசியா எஸ்எல் அடிச்சு உங்களோட அக்கவுண்ட் டோட்டலா வந்து வாஷ் அவுட் ஆயிடும். இப்படிதான் வந்து உங்களோட புரோக்கர் ஜர்னி வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த ரூ. 2000 அப்படியே வந்து காணாம போயிடும். ஆனா வென் இட் கம்ஸ் டூ இந்த ப்ராஃபிம்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ரூ. 2000 வச்சு ரூ. 5000 அக்கவுண்ட் வந்து உங்களால வாங்க முடியும். ஸோ இதான் டிஃபரன்ஸ் வென் இட் கம்ஸ் டூ புரோக்கர் அண்ட் ப்ராஃபிம். ரூ. 2000 போகுதுன்னா அது புரோக்கர். கரெக்ட்டா? அதே ரூ. 2000 வச்சு உங்களால ரூ. 5000 அக்கவுண்ட் வந்து வாங்க முடியுது அப்படின்னா, இந்த ப்ராஃபிம் வந்து அப்படிதான் வொர்க் ஆகும். ஸோ அப்ப அவனுக்கு என்ன லாபம்? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ப்ராஃபிம்ல அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்னா 70-30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ ரூ. 1000 போடுறீங்க. ரூ. 1000 போட்டுட்டு ரூ. 1200 ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரூ. 100 ப்ராஃபிட்ல 70-30 பிரிக்கணும். ஸோ 70% உங்களுக்கு, 30% வந்து அந்த பிளாட்ஃபார்ம்க்கு. ஸோ ரூ. 70 உங்களுக்கு ரூ. 30 வந்து அந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இது இப்படிதான் வந்து அவங்களுக்கு இதுல வந்து லாபம். கூல். ஸோ இப்படிதான் வந்து இந்த ப்ராஃபிம் வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தரலாம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு இடத்துல அட்வான்டேஜும் இருக்கும். கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சஸ் டூ கேப்பிட்டல். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. உங்ககிட்ட ரூ. 2000 தான் இருக்கு. அந்த ரூ. 2000 வச்சு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஃபிட் 1:2 அப்படின்னா, அட்லீஸ்ட் அதுல ஒரு ரூ. 3500 ரூ. 4000 பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஆனா, இங்க ப்ராஃபிம்ல வரும்போது ரூ. 2000 போட்டு ரூ. 5000. ஸோ ரூ. 5000 வச்சு ட்ரேட் எடுக்கும்போது 1:2 அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து 8000லேருந்து ரூ. 10,000 மாறும். இதான் வந்து சிம்பிள் கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கேப்பிட்டலோட அக்சஸ் வந்து கிடைக்கும். சிம்பிளா உங்ககிட்ட சின்ன கேப்பிட்டலே இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம்ல போடும்போது உங்களுக்கு பெரிய கேப்பிட்டலா மாறும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் வந்து நீங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருக்கீங்க. நீங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஷேர் ரேட் இருக்கு பார்த்தீங்களா? 70-30, 80-20 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தி பிளாட்ஃபார்ம் இந்த ஷேர் ரேட் வந்து மாறும். ஸோ இந்த 80-20 பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ரியலி குட். ஏன்னா நீங்க ஒரு ரூ. 100 லாபம் பார்க்குறீங்கன்னா, ரூ. 80 உங்களுக்கு ரூ. 20 அந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் லாபம் அப்படின்ற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லோவர் பெர்சனல் ரிஸ்க். இப்போ நீங்க வந்து ஒரு ரூ. 5000 போட்டு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த ட்ரேட் கொலாப்ஸ் ஆகுதுன்னா, ரூ. 5000மே போயிடும். கரெக்ட்டா? பட் இதுவே வந்து நீங்க அந்த ப்ராஃபிம்ல ரூ. 2000 போட்டு ரூ. 5000 ட்ரேட் எடுக்கும்போது, அது வந்து உங்களுக்கு வைப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போட்ட அந்த ரூ. 2000 தான் வைப் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லோவர் பெர்சனல் ரிஸ்க். பட் ஆனா இதுல ரிஸ்க் இல்ல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். வென் கம்பேர் டூ புரோக்கர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, இதுல வந்து கேப்பிட்டலோட ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி. ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ப்ராஃபிம் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த கம்யூனிட்டியோட உங்களால வந்து கனெக்ட் ஆக முடியும். ஸோ ஒரு ட்ரேடர் கம்யூனிட்டி, நெறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கூட உங்களால கனெக்ட் ஆக முடியும். நெறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். ப்ராஃபிட் எப்படி பண்ணலாம் அண்ட் என்ன மாரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நல்லா வொர்க் ஆகும். இந்த மாரி நெறைய விஷயம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மென்ட் மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களும் வந்து உங்களோட கம்யூனிட்டி சப்போர்ட்ல வந்து ஆட் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க நல்லா பண்றீங்க. இஃப் இன் கேஸ் நீங்க வந்து எல்லா லெவல்ஸுமே கிராஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, லைஃப் டைம் ஃப்ரீ ட்ரேடர் அக்கவுண்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஓகே. இவ்ளோ அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப டிஸ்அட்வான்டேஜ்ன்னு கண்டிப்பா இருக்கும்ல. ஸோ இவ்ளோ அட்வான்டேஜஸ நம்ம பார்த்துட்டோம். அப்ப என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங்ன்னும்போது, இப்ப நீங்க 100% ப்ராஃபிட்மே உங்களுக்கு வராது. கரெக்ட்டா? ஏன் அப்டின்னா, எல்லா இடத்துலயுமே இந்த 80-20, 70-30 ரூல் இருக்காது. ஒரு சில இடத்துல 50-50, 60-40 ரூல் இருக்கும். அதாவது நீங்க ரூ. 100 லாபத்துல ரூ. 60 தான் உங்களுக்கு, ரூ. 40 தான் அவங்களுக்கு அப்டின்ற மாதிரி ஒரு டிஃபரண்டான ரூல்ஸ் எதுவும் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ஒரு ஏன்னா, இப்ப நீங்க புரோக்கர்ல வந்து ரூ. 100 எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், கமிஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபீ அதாவது ஸ்ப்ரெட் ஃபீ போக மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். பட் ஆனா இங்க அப்டி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரூல்ஸ். ரூல்ஸ்ன்னும்போது திடீர்னு ஒரு ரூல் எடுத்துட்டு வருவான் ஓவர் த நைட்ல. இல்ல அப்டின்னா திடீர்னு இருக்கிற ரூல் எல்லாத்தையுமே அழிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ரூலையும் எடுத்துட்டு வருவான். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம்ஸ் வந்து இருக்கு. நீங்க
உள்ள போகும்போது இருக்கிற ரூல்ஸ் தான் நீங்க வெளிய வரும்போதும் இருக்கும்னு நெனைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்கலாம் அப்டின்னா, மேக்ஸிமமே இவ்வளோ தான் வந்து நீங்க லாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ தான் நீங்க ரிஸ்க் வச்சுக்கணும். பொசிஷனோட சைஸ், லாட் சைஸ் வந்து இவ்வளோ தான் அப்டின்னு சொல்லிட்டு நெறைய லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கு. இஃப் இன் கேஸ் நீங்க வந்து இந்த ரூல்ஸ்லாம் பிரேக் பண்றீங்க அப்டின்னா, உங்களோட அக்கவுண்ட் வந்து சுத்தமா வைப் அவுட் ஆயிடும். பிளாக்கும் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் எவாலுவேஷன். எவாலுவேஷன் அப்டின்னா நீங்க டைரக்ட்டா வந்து 5000 அக்கவுண்ட்டுக்குலாம் போக முடியாது. 100 200 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்ஸா தான் நீங்க வந்து போற மாரி இருக்கும். அண்ட் அப்படி போகும்போது எல்லா டைமுமே வந்து நல்ல ப்ராஃபிட்ல போகுமா அப்படின்னும் தெரியாது. ஸோ எவாலுவேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ அண்ட் உங்களோட பேஷன்ஸும் இதுல வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் வென் இட் கம்ஸ் டூ ப்ராப் ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளோட இந்தியால லெஜிட் கிடையாது. அதாவது லீகல் கிடையாது. ரைட்டா? எல்லாருமே அவங்களோட ஓன் ரிஸ்க், ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து புரோக்கர் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ப்ராப் ஃப்ரேம் செலக்ட் பண்றதா இருக்கட்டும். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுத்து தான் இந்த ட்ரேடே வந்து பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரியான ப்ராப் ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணலாம்? ஏன்னா இப்போ நீங்க புதுசா வரீங்கன்னா ஒரு ப்ராப் ஃப்ரேம் செலக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நான் அதை அக்ரி பண்ணுவேன். அண்ட் இப்போ கரண்டா இருக்க ட்ரேடர் கம்யூனிட்டி, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர், நல்ல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எந்த ப்ராப் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது வந்து எந்த மாதிரியான ரிவ்யூஸ் இருக்கு, ரேட்டிங்ஸ் இருக்கு, அதுல ஸ்ப்ரெட்ஸ் வந்து எப்படி, என்னென்ன பே அவுட், அதோட ரிவ்யூஸ், இது எல்லாமே நம்மளால ஒரே பிளாட்ஃபார்ம்ல பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து ப்ராப் ஃப்ரேம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து எல்லா ப்ராப் ஃப்ரேம் பிளாட்ஃபார்ம்ஸையும் ஈஸியா கம்பேர் பண்ணிட்டு எது பெஸ்டா இருக்கோ நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மக்களே வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து நமக்கு ப்ராப் ஃப்ரேம் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபண்டிங் பிப்ஸ், ஆல்ஃபா கேபிட்டல், ஃபண்டர் நெக்ஸ்ட், E8 மார்க்கெட்ஸ், பிரைட் ஃபண்டட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேங்க் அண்ட் ரிவ்யூ. ஸோ ஃபண்டிங் பிப்ஸ்க்கு 4.3 இருக்கு, 766 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ஃபா கேபிட்டல் வந்து 743 பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, 4.3. ஃபண்டர் நெக்ஸ்ட் 4.5, 579 பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்க முடியும். அண்ட் அதோட கண்ட்ரி, இந்த பிளாட்ஃபார்ம்ஸோட ஓனர் கண்ட்ரி என்ன அப்படின்றத நீங்க இங்க வந்து பார்த்துக்க முடியும். அவங்க எத்தனை வருஷமா இந்த மார்க்கெட்ல இருக்காங்க. ஆக்சுவலா ஃபண்டிங் பிப்ஸ் வந்து லாஸ்ட் 2 வருஷம் தான் ஆச்சு. பட் ஆனா ஃபண்டர் நெக்ஸ்ட் வந்து 3 வருஷம் ஆச்சு. ஆல்ஃபா கேபிட்டல் 4 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்ம இதுல வந்து பார்த்துக்க முடியும். அட் த சேம் டைம் இவங்க என்னென்ன அசெட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆக்சுவலா ஃபண்டிங் பிப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, எஃப்எக்ஸ், இண்டெக்ஸ், மெட்டல், எனர்ஜி இது எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் E8 மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, எனர்ஜி, எஃப்எக்ஸ், இண்டெக்ஸ், மெட்டல்ஸ். அண்ட் பிரைட் ஃபண்டட் வந்து அதர் கமாடிட்டிஸ். இந்த மாதிரி உங்களோட அசெட்டுக்கு அகைன்ஸ்டா எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டிங் பிப்ஸ் பிளாட்ஃபார்ம் இல்ல அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பிளாட்ஃபார்ம் வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. யூஸ்வலா நம்ம MT4, MT5 அது வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சி ட்ரேடர், இது ரெண்டு தான் வந்து மேஜரா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து சப்போர்ட் பண்றது. பிகாஸ் நம்ம யூஸ்வலா வந்து MT5, MT4 அது சேம் டைம் சி ட்ரேடர் தான் வந்து மோஸ்ட்லி நம்மளும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் அலோகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 300K தான் மேக்ஸிமமே. அதே மாதிரி இந்த E8 மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா $2.4 மில்லியன் வரையும் உங்களால வந்து பண்ண முடியும். ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் அலோகேஷன்ஸ். ஏன்னா ஃபண்டிங் பிப்ஸ்லாம் வந்து 300Kக்கு மேல அவங்க வந்து தாண்டல. ரைட்டா? நெக்ஸ்ட் இதுக்குள்ள போய் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணா அதுக்கான ப்ரோமோ கோட் அந்த அலாங் வித் அவங்களோட ஆஃபரோட. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களால ஈஸியா வந்து இதை வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டிங் பிப்ஸ் எடுத்துப்போமே. ஸோ இந்த ஃபண்டிங் வெப்ஸோட சிஇஓ யாரு? இது எந்த கண்ட்ரில இருக்கு? யார் வந்து எவ்வளோ பேர் வந்து இத ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க? எப்போ வந்து இவங்க கிரியேட் ஆனாங்க? எத்தன வருஷமா நம்மளோட மார்க்கெட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எல்லாமே பார்த்துக்கலாம். இங்க வந்து அந்த ஃப்ரேமோட ஒட்டுமொத்த ஓவர்வியூ வந்து உங்களால பார்க்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர் வந்து லிக்விடிட்டி புரோக்கர், எந்தெந்த பிளாட்ஃபார்ம், பேமெண்ட் மெத்தட் என்னென்ன பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்றாங்க. அதே பே அவுட் மெத்தட் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த பே அவுட் மெத்தட்லாம் இதுல அஃபோர்டபுளா இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜுமே வந்து குடுத்துருக்காங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் அப்படின்னா இன்ஸ்டன்ட் வந்து 1:50 வரையும் குடுக்குறாங்க. மெட்டல்ஸ் வந்து 1:20, கிரிப்டோ பார்த்தீங்கன்னா 1:2 இந்த மாதிரி நிறைய விஷயம். இது வந்து இன்ஸ்டன்ட் அப்பவே இது 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரைட். ஸோ இது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அசெட் தான் நம்ம இப்போ பார்த்தது. லிவரேஜஸ், கமிஷன். ஸோ கமிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா FP0 $7 பெர் லாட், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ப்ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா $5 பெர் லாட். ஓகே. ஸோ மெட்டல்ஸ்க்கு, இண்டிசஸ்க்கு கமிஷனே கிடையாது, எனர்ஜிக்கும் கமிஷன் கிடையாது, கிரிப்டோக்கும் வந்து கமிஷன் இருக்கு. ஸோ இதான் வந்து இவங்களோட கமிஷன் ரேட்டு. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் செட்டன் ரூல்ஸ் வச்சிருக்காங்க, ஃப்ரிம் ரூல்ஸ் வச்சிருக்காங்க, பே அவுட்டோட பாலிசி. நீங்க எப்போ வந்து எந்த லெவலில் ரீச் பண்ணால் உங்களால் வந்து பே அவுட் பண்ண முடியும், எந்த டேல வந்து நீங்கள் பே அவுட் பண்ண முடியும்,
அண்ட் இது எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. இந்த மாரி எல்லாமே வந்து அந்த ப்ராப்ளம்க்கு அகைன்ஸ்டா உங்களால வந்து பார்த்துக்க முடியும் மக்களே. இது ரொம்பவே சிம்பிளாவும், ஈஸியாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் E8 மார்க்கெட் பார்க்கலாம். E8 மார்க்கெட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா நவம்பர் 2021 4 வருஷமா மார்க்கெட்ல இருக்காங்க. 4.4 ட்ரஸ்டட் பைலட். கண்ட்ரி வந்து யுஎஸ். சிஇஓ வந்து யாருன்றதையும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அட் தி சேம் டைம் என்னென்ன லிவரேஜஸ் வந்து நமக்கு குடுக்குறாங்க, கமிஷன் ரேட் என்ன, கன்சிஸ்டன்சி ரூல் என்ன, இவங்களுக்கு ஓவராலான ஃப்ரிம் ரூல்ஸ்லாம் என்ன, பே அவுட்டோட பாலிசி எந்தெந்த கண்ட்ரில ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களால பார்த்துக்க முடியும். ஆல்ரைட். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா இது வந்து இந்தியால அவைலபிளா இருக்கு. கூல். ஸோ இப்படிதான் மக்களே ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு மல்டிபிள் ப்ராப்ரிம் பிளாட்ஃபார்ம்ஸ கம்பேர் பண்ணி தான் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? அண்ட் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால இங்க பார்த்துக்க முடியும். ஸோ ஃபண்டிங் டிப்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா 20% ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. அதுக்கான கோட் இங்க இருக்கு. அதே மாரி ஆல்ஃபா கேபிட்டல்ல 15% அதுக்கான கோட் இந்த மாரி சொல்லிட்டு நல்ல ஆஃபர்ஸுமே இங்க வந்து இருக்கு. ஸோ நான் என்ன பெஸ்ட் சொல்லுவேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டு ஒரு 2 இல்லன்னா 3 பிளாட்ஃபார்ம சூஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஒரு பிரிஃபரபிளான ஆஃபர்ஸ் குடுக்குறாங்களோ, நீங்க தாராளமா அங்க வந்து போலாம். ஸோ இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டிங் பிப்ஸ், ஆல்ஃபா கேபிட்டல், ஃபண்டட் நெக்ஸ்ட் இது எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களோட அக்கவுண்ட் சைஸ் என்ன, எத்தனை ஸ்டெப்ஸ், ப்ராஃபிட்டோட டார்கெட் வந்து என்ன, டெய்லி எவ்வளோ லாஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டோட ஸ்ப்ளிட் குடுத்துருக்காங்க, பே அவுட்டோட ஃப்ரீக்வன்சி. ஃபண்டிங் பிப்ஸ் ஆன் டிமாண்ட் இல்லன்னா வீக்லி சொல்றாங்க. பட் ஆல்ஃபா கேபிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து உங்களுக்கு பே அவுட் வந்து இருக்கு. லாயாலிட்டி பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 417, 399. இந்த லாயாலிட்டி பாயிண்ட்ன்றது ஒண்ணும் கிடையாது. இந்த லாயாலிட்டி பாயிண்ட் வச்சு உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஈஸியா மூவ் ஆக முடியும். ஸோ அதுதான் வந்து சினாரியோ. இது எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ டாலர் குடுத்து வந்து உங்களால இத வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரேட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூஸ் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து லெஜிட்டான ரிவ்யூ. பிகாஸ் இந்த ப்ரோஃப்ரிம் மேட்சோட பிளாட்ஃபார்ம் வந்து ரியல் டைம் ரீட்டெயில் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட ரிவ்யூஸ் தான் இங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க வந்து ட்ரேடிங் கண்டிஷன் எவ்வளோ பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ட்ரேடிங் கண்டிஷன், கஸ்டமர் கேர், ஃப்ரெண்ட்லினஸ், பே அவுட் ப்ராசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால பெர்ஃபெக்ட்டா வந்து இங்க பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலா கம்பேர் பண்ணும்போது தி 5 இயர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுக்கு 4.8 ரிவ்யூ இருக்கு. ஸோ உங்களோட பிளாட்ஃபார்முக்கும் நீங்க இது வந்து தாராளமா கம்பேர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராஃப்ரிமோட ரூல்ஸ். ஏன்னா ப்ராஃப்ரிமோட ரூல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எல்லா ப்ராஃப்ரிம்லயும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இவ்ளோ லாட் சைஸ் தான் ஒரு நாளைக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். இவ்ளோ தான் வந்து ஒரு லிமிட். இவ்ளோக்கு மேல லாஸ் போச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டே உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாரி செர்டைன் சினாரியோஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியம். உங்களோட பிளாட்ஃபார்ம் எடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரூல்ஸ படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணா பரவாயில்லையா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பே அவுட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் இந்த இந்த டேப் வந்து ரொம்பவே முக்கியம். எவ்வளோ பேரு இதுவரையும் டோட்டல் பே அவுட் எடுத்திருக்காங்க, எத்தனை பேரு, அண்ட் தென் எவ்வளோ ரூபா, அண்ட் லார்ஜஸ்ட் சிங்கிள் பேமெண்ட் வந்து எவ்வளோ வரையும் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜான பே அவுட் சைஸ் அண்ட் எவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த பே அவுட் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் இட் கம்ஸ் டூ இந்த ப்ராப்ரிம் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட்ல வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் பே அவுட். நெறைய பேர் வந்து நெறைய லெவல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. பட் பே அவுட் கிட்ட வரும்போது, அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டிலே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 பிசினஸ் டேஸ், 14 பிசினஸ் டேஸ், 21 பிசினஸ் டேஸ், 30 பிசினஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இழுத்துட்டே போவாங்க. இல்ல அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல பே அவுட்டே வந்து பண்ணாமலேயும் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்னோட ஜர்னில வந்து இந்த ப்ராஃப்ரிம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபண்டிங் டிப்ஸ் தான் நான் ஆக்சுவலா வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் இப்ப யூஸ் பண்றேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பிகாஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நான் புதுசா வந்து ட்ரேட் பண்ணும்போது எனக்கு நெறைய கேபிட்டல் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால ப்ராஃப்ரிம் இந்த ஃபண்டிங் டிப்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்தோனே நான் டைரக்ட்டா புரோக்கர்ஸ்க்கு போயிட்டேன். ஏன் நான் புரோக்கர்ஸ்க்கு போனேன் அப்படின்னா, புரோக்கர்ஸ்ல ஒன்லி பிளாட்ஃபார்ம் அண்ட் கமிஷன் ஃபீ மட்டும் தான். பட் இங்க அப்படி கிடையாது. 80-20, 70-30 அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் நான் வந்து ப்ராஃபிட் வந்து கட் பண்ணிட்டு புரோக்கருக்கு வந்து போயிருந்தேன். ஸோ நீங்களும் அப்படிதான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் தான் நீங்க போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. போறதும் போகாததும் உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கு மக்களே. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ப்ராஃப்ரிம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.